கன்னியாகுமரிக்கு விமான நிலையம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக அதை சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேருந்து நிலையம் கூட கிடையாது. பேருந்து நிலையம் அப்படிங்கிறது ஒரு உள்ளாட்சித்துறைக்கு கீழே வரக்கூடிய ஒரு கட்டமைப்பு. தமிழ்நாட்டிலேயே ரெண்டு இடத்துல தான் இந்த பேருந்து நிலையம்ங்கிறது வந்து உள்ளாட்சித்துறைக்கு கீழே இயங்காமல் போக்குவரத்து துறைக்கு கீழே இயங்கிட்டு இருக்குது. அது எந்த 2 இடம் அப்படின்னா கன்னியாகுமரி நகராட்சி மற்றும் மாமந்தூர். இப்போ கன்னியாகுமரி நகராட்சியில் இயங்கிட்டு இருக்கிற பேருந்து நிலையம் அப்படின்னு அறியப்படுற ஒரு இடம்ங்கிறது வந்து போக்குவரத்து துறைக்கு கீழே இருக்கிற அவங்களுடைய பார்க்கிங் லாட் பிளஸ் டிப்போ. பேருந்து நிலையம்ங்கிறது வந்து உள்ளாட்சித்துறைக்கு கீழே இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு உள்ளாட்சித்துறை அமைப்பு அப்படிங்கிறது வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வந்து சிந்திக்கிறதும் செயல்படுத்துறதுமான ஒரு துறையா இருக்குது. இந்த உள்ளாட்சித்துறைக்கு கீழே பேருந்து நிலையம் வரும்பொழுது மக்களுக்கு அதை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வந்து ஒரு யோசனையும் சிந்தனையும் இருக்கும். ஆனா இந்த பேருந்து நிலையம் வந்து போக்குவரத்து துறைக்கு கீழே இயங்குறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பிரைவேட் செக்டர் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிறனால பொதுமக்கள் வந்து எந்த ஒரு சர்வீஸையும் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து டிமாண்ட் பண்ண முடியலை. எங்களுக்கு இந்தந்த சர்வீசஸ் வேணும், இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வேணும், இந்த பஸ் ஸ்டாப்பிங் வேணும், இப்படி நீ எது கேட்டாலுமே வந்து அவங்க ஒரு பப்ளிக் செக்டாராக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கு கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்களோ அப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸும் அப்படி தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியினர் வந்து கன்னியாகுமரி பேரூராட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, நகராட்சியாக இப்போ மாறினதுக்கு அப்புறமும் சரி, பல கட்ட டிஸ்கஷன்ஸ் வந்து மேற்கொண்டோம் அங்கே இருக்கிற நிர்வாக அமைப்புகளோட. அப்போ எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிற நகராட்சி நிர்வாகத்தின் தலைமை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இது ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வச்சுருந்தாங்க. போக்குவரத்து துறைக்கு கீழே இருக்கிற லேண்டை வந்து நகராட்சிக்கு மாற்றித்தாங்க அப்படின்னு கேட்டு. ஆனால் அரசு அதுக்கான அப்ரூவல் அவங்க கொடுக்கல. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட லேண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா லேண்ட் இல்லை. நகராட்சிக்கு கீழே இருந்த 2 லேண்ட், ஒரு 11 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து இஸ்ரோக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே டைமில் ஒரு 28 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் மட்டும் வடக்கு குண்டல்ங்கிற பகுதியில் இருக்குது. அதையும் வந்து இந்த ப்ராஜெக்டாக யூஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நமக்கான தேவை என்ன அப்படின்னா, ஒன்றில் போக்குவரத்து துறை அவங்களுக்கு இருக்கிற அந்த டிப்போ ஆர் பார்க்கிங்கை வந்து நகராட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா புதிய லேண்ட் தான் கண்டுபிடிக்கணும். உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாகிய கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி நகராட்சி கிட்ட ஒரு பேருந்து நிலையம் இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அட்லீஸ்ட் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்காவது தெரியுமா? இது நம்ம தரமான கேள்விகளையாவது கேட்க பழகுவோமா? நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மிஸ்டர் தளவாய் சுந்தரமாக இருக்கட்டும், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இவங்க யாராவது இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாங்களா? இந்த கேள்வியை நம்ம தான் அவங்கக்கிட்ட கேட்கணும்.